ரெட் லெமனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லெமனுங்க. ஸ்ட்ராபெரி கோவாவில் எல்லோங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அம்பளம்ங்க. இது வந்து பிளாக் டிராகன் ஃப்ரூட்டுங்க. ஒரு 200 வருஷம் 100 வருஷத்து மரமெல்லாம் நீங்கள் இன்னைக்கு போய் கேட்டிங்கன்னா ஒரு 1 lakhலேருந்து 10 lakhs மட்டுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குங்க. ஆலிவ் மரம். இதில் குட்டி குட்டியாக ஒரு பழங்கள் வரும். இந்த பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டு என்ன புளிப்பு சாப்பிட்டீங்கனாலும் அடுத்த செகண்ட் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட் கண்டென்ட்டு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கங்க, நான் பொள்ளாச்சிலேருந்து ஜிபி கார்த்திக். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிபி நேச்சுரல் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் ஃபாரஸ்டிவே நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வெரைட்டியில் வந்து நாங்கள் இங்கே பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் கமர்ஷியலாகவும் சேல் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து நீங்கள் சிறுநெல்லி பார்த்துருப்பீங்க. பெருநெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இருக்குது, எப்போவுமே எல்லா பக்கமும் கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட்டு வந்து நல்லா காமனாக போயிட்டுருக்கு இப்போது. அதுலேயும் இது வந்து எக்ஸாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேரிகேட்டட் நெல்லிக்காய்ங்க. இதோட தலைகள் பார்த்தீங்கன்னா பச்சையும் வெள்ளையும் இருக்குங்க. இது எங்கள் குறைஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மார்க்கெட்லேயே இது டிமாண்டில் போயிட்டுருக்கிற செடிங்க. இது நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நட்ஸ்லேயே வந்து முக்கியமான ஒரு நட்ஸில் பார்த்தீங்கன்னா வால்நட்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் உள்ள நட்ஸ் தாங்க. அந்த வால்நட் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியாவுக்கு வருதுன்னா கண்டிப்பாக வருங்க. இதுதான் வால்நட்டோட ட்ரீங்க. இது லெமனில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் வெரைட்டிங்க, கொஞ்சம் ரேரான இது ரெட் லெமனுங்க. இது நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆர்டினரி லெமனில் நீங்கள் டீ சாப்பிட்றத விட இந்த ரெட் லெமனில் நீங்கள் ஒரு நாள் டீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ சாப்பிடாதவங்களும் கூட கண்டிப்பாக டீ சாப்பிடுவாங்க. அவ்வளோ ரேரான நல்ல டேஸ்டான ஒரு லெமனுங்க. இது இந்த லெமன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லெமனுங்க. சாலட் பர்பஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லையெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபிங்கர் டைப்பில் லெமன் வரும். அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா மீன் குஞ்சுகள் மொட்டை இருக்கிற பார்த்தீங்களா, உள்ள குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி மொட்டைகளாட்டையே இருக்குங்க. இது சாலட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் எலுமிச்சியில் நிறையா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் சொல்லுவாங்க, பாலாஜி சொல்லுவாங்க. இந்த லெமன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லெமனுங்க. இது நீங்கள் வெச்சாப்பிலேருந்து எங்களுக்கு காய்ச்சிட்டே தான் இருக்குது. இதோட ஏன் பாகிஸ்தான் லெமன் அப்படின்னு ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. ஜூஸ் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. இது வந்து ஒரு ரேர் எக்ஸாட்டிக் லெமன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கோவாவில் எல்லோங்க. பார்க்குறக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் செடியோட இலை மாதிரியே இருக்காது. இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இது வந்து எல்லோங்க, இது ரேருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து காமனாக இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா பக்கம் வருது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹனி டைப்பில் இருக்குங்க. ரொம்ப இனிப்பான கொய்யாக்காய்ங்க. நீங்கள் நார்மல் கொய்யாக்காயிலையும் கூட காய் திறன் கம்மியாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக காய்க்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் கோவான்னு சொல்லுவாங்க. இதோட காய்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக தான் காய்க்குங்க இந்த கொய்யாக்காய். இந்த கொய்யாக்காயில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை வந்து அரோமேட்டிக் ஃபீல் வருங்க. ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளேயே வைக்கிறீங்க இல்லை காருக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. அதனால் இந்த செடி எங்கள்கிட்ட நிறையா வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரேருங்க. நீங்கள் ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் வைக்கும் போது ஒரு தலை வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதான் ஆலிவ் ட்ரீங்க. இது இந்த ஆலிவ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆயில் கண்டென்ட் எடுக்கிறாங்க. இது ஆர்னமெண்டல் ட்ரீயாகவும் எடுக்கிறாங்க. ஒரு 200 வருஷம் 100 வருஷத்து மரமெல்லாம் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா ஒரு 1 lakhலேருந்து 10 lakhs மட்டுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குங்க. ஆலிவ் மரம் இது ஒரு போன்சே பர்பஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரேரான ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து மிராக்கல் ஃப்ரூட்டுங்க. இதில் குட்டி குட்டியாக ஒரு பழங்கள் வரும். இந்த பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டு என்ன புளிப்பு சாப்பிட்டீங்கனாலும் அடுத்த செகண்ட் இனிக்குங்க. அதனால தான் இதுக்கு மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் சின்ன செடியிலேயே பார்த்தீங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்குங்க, நிறைய காய்க்கும். இது வந்து மிராக்கிளுங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட்டுங்க. நீங்கள் எவ்வளவோ பைனாப்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பைனாப்பிள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தான்லெஸ்ஸுங்க, முள் இல்லாத பைனாப்பிள். இது பார்த்திங்கன்னா ஒரு பைனாப்பிளே பார்த்திங்கன்னா 3 கிலோ மட்டும் வருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒயிட் ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சக்கரிலிருந்து நம்ம எடுத்து வைக்கிறதுனால ஒரு வருஷத்துலேயே இந்த காய்கள் வந்துடும். நம்ம ஆர்டினரி பைனாப்பிள் பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆகுங்க. எப்போவுமே நாற்று எடுக்கிறது பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எடுக்கணுங்க. நீங்கள் பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வைக்கிறதுனால 3 வருஷங்கள் ஆகும். இது வந்து தாய்லாந்து இம்போர்ட்டட்
பைனாப்பிளுங்க. இந்த மாதிரி பைனாப்பிளில் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேரிகேட்டட், இதோட லீஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே ரெட் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேரிகேட்டடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிங்க் கலர் வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பைனாப்பிள் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் ரேர் எக்ஸாட்டிக்கில் பைனாப்பிள்ஸ். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அம்பலம்ங்க. அம்பலத்தில் வந்து நாடன் இருக்குது, அது வந்து ஹைட்டாக போயிடும், காய்கள் வந்து பொரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து கிராஃப்டன்னுங்காட்டி பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய் காய்ச்சிருங்க. இந்த காய்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாலிட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஊறுகாயெல்லாம் நம்ம இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். குறுமரம் தானுங்க இது. நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எல்லா கிராமத்துலேயும் எல்லா டவுன்லேயும் எங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மல் வெரைட்டி வந்து க்ரீன் கலர் லீஃபாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ரோஸ் கலரில் வருங்க. அதே மாதிரி இது எல்லோ கலரில் வருங்க. நீங்கள் நார்மலை விட பார்த்திங்கன்னா இதோட ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்த அளவுக்கு சொல்கிறோம். எங்களுக்கு இதனால ஒரு பெனிஃபிட் என்ன ஆச்சுன்னா, இது வந்து பெட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக இது கிள்ளி நட்டுனாலே வந்துடுவோங்க. இந்த நாற்று பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதர்கள் ஏறது இல்லைங்க. எங்களுக்கு களை எடுக்கிற கூலி மிச்சமாகுது. இது நம்ம ஏகமாக ஒரு தோட்டம் ஃபுல்லாக கீழே போடும் போது கமர்ஷியலாக இதில் ஒரு இன்கம் கிடைக்குதுங்க எங்களுக்கு. இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட் கண்டென்ட்டு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க. ஃபேஷன் ஃப்ரூட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மலை பிரதேசங்களில் ஒவ்வொரு ஃப்ரூட் வரும், நம்ம பிளைன்ஸ்க்கு ஒரு ஃப்ரூட் வருங்க. அதில் பார்த்திங்கன்னா இதில் எல்லோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிளுங்க, கொஞ்சம் ரெட் ஷேடில் வருங்க. இது வந்து பந்தல் சாகுபடிங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து இப்போ பந்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டும் இன்றைக்கி செடி ஒன்று கம்மி ரேட்டில் தான் போகுதுங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு வந்து ஃபேஷன் ஃப்ரூட் வைக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பல்ப் எடுத்து பாட்டிலிங் பண்ணி ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு விற்கிறாங்க. இதே நீங்கள் நம்ம வீட்டில் வர்ற கெஸ்ட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பல்ப் எடுத்து நீங்கள் 1 இயர் மட்டும் இது ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து 2 ஸ்பூன் கொடுத்து ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் ஆர்கானிக்கான ஒரு ஜூஸ் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ காமனாக நம்ம எல்லா பக்கம் நம்ம இருக்கிற பப்பாயா பார்த்தீங்கன்னா ரெட் லேடிங்க. இது குட்டையிலேருந்து சின்னதுலேருந்தே வந்து பப்பாயா வருங்க. இதுவும் நல்லா ஒரு கமர்ஷியல் க்ராப்பாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வரப்போகிறங்களில் பார்த்தீங்கன்னா மகாகனியெல்லாம் வைக்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டிங் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மட்டோவான்னு சொல்லி இந்த வெரைட்டி வைக்கலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாகனி மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக போகும், டிம்பர் வேல்யூவும் இருக்கும். இதோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் மெட்டோவா, பர்பிள் கலரில் இருக்குங்க. ஃப்ரூட் அப்படியே கொத்து கொத்தாக நல்ல இனிப்பு தன்மை இருக்குங்க. நீங்கள் இது அழகாகவும் அப்படியே வந்து நீங்கள் உங்கள் பாத்வேஸில் வைக்கலாம், இல்லை மர பயிராகவும் வேணாலும் இது நீங்கள் டிம்பர் க்ராப்புக்காகவும் வைக்கலாங்க. இந்த கப்பூசாங்க இந்த மரத்துக்கு பேர். இது ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃப்ரூட் ட்ரீ தானுங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராகனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாட்டிக் தான். இது வந்து பிளாக் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. அதுக்காக ஃபுல்லாக பிளாக்காக இருக்காது. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ள கரு கலரில் கொஞ்சம் லைட் கலரில் இருக்குங்க. இது வந்து பிளாக் ட்ராகனுங்க. இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கு மரம்னு நினைப்பீங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ரூட்டுங்க. அரிக்கா பெரின்னு சொல்லுவாங்க. பாக்கு மரத்து மாதிரியே தான் நேராக போகும். பார்த்திங்கன்னா அதில் கொத்து கொத்தாக பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் சின்ன குட்டி குட்டியாக பழங்கள் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.